ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் உலகில் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறுது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த அரங்கத்தை நிரப்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கும்போது, கருங்கடலில் ஜெலன்ஸ்கியினுடைய சேட்டை என்ன, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டால், ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணியிருக்காரு. அது ட்ரம்பை ஆத்திரமூட்டக்கூடிய செயலாக இருக்கு. அப்படி என்ன சேட்டை? ரெண்டாவது, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ரெலோஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலிமா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பாண்டாக இருக்குது. இதை பார்த்து உலக நாடுகள் ஆச்சரியப்படுது. அதற்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லை, சுதந்திர தேவி சிலை அமெரிக்காவில் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அமெரிக்காவை தாண்டி வேற ஒரு நாட்டில் இருக்குது. அது இப்போது தரையில் வீழ்ந்து கிடக்கு. காரணம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ரஷ்யா தன்னை சுற்றி ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கு. அதில் ஒன்று தான் கருங்கடல் ஏரியாவினுடைய பாதுகாப்பு. இந்த ரஷ்யாவினுடைய கருங்கடல் துறைமுகத்தில், அதாவது முக்கியமாக சொல்லணும்னா நோவோரோசிஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல், அந்த கப்பலில் இருந்து உக்ரைன் மேலே ஒரு பெரிய தாக்குதலை ரஷ்யா அவ்வப்போது நிகழ்த்தும். அதுவும் சாதாரண ஏவுகணை அல்ல, க்ரூஸ் அப்படிங்கிற கொத்து குண்டுகள், அது அப்படியே டைரக்டாக வீசுவதற்கு வல்லது இந்த நீர்மூழ்கி கப்பல். எங்கிருந்து வீசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. திடுதுப்புன்னு தரையில் விழுகும். அப்படிப்பட்ட தாக்குதலை இந்த நீர்மூழ்கி கப்பல் நிகழ்த்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் உக்ரைன் என்ன பண்ணாங்க, அந்த நீர்மூழ்கி கப்பல் மீதே டைரக்ட் அட்டாக் நிகழ்த்தி அந்த நீர்மூழ்கி கப்பலை வெடிக்க வச்சதா இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இன்ன வரைக்கும் ஆர்டி நியூஸ் அது பற்றிய செய்தியை உறுதிப்படுத்தலை. பட் இது தொடர்பான வீடியோ ஒன்று நம்ம கையில் சிக்கியிருக்கு. அதை நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி நமக்கு கிடைச்ச விஷுவல் தான் இது. டைரக்டாக பாருங்கள், அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கக்கூடிய தளத்திலேயே அந்த அட்டாக்கை நிகழ்த்தியிருக்காங்க. இது உக்ரைனுடைய பெரிய சாகசமாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி பார்க்க முடியாது. பட் இதை பார்த்து ட்ரம்ப் ரொம்ப பெரிய அளவில் கோவப்பட்டிருக்காரு. எரியிற கொள்ளியில் எண்ணெயை தூக்கி ஊத்துறானே ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இதை பார்ப்பார் நிச்சயமாக. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று, விரக்தியின் உச்சியில் ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ தான் பீஸ் டீல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் 2 பேரும் சைன் போட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஜெலன்ஸ்கி இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாரே அப்படின்னு உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதெல்லாம் கிடையாது. முன்னுக்கு பின் மிரணாக பேசுறதுல 2 பேருமே கெட்டிக்காரங்க தான் அப்படின்னு பேட்டியே கொடுத்துருக்கார். அதை கூட நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன். Want to get it ended and then all of a sudden they won't, and Ukraine will want to get it ended and all of a sudden they won't. So we have to get them on the same page, but I think that's working along. Very good talk. இப்போது நீங்கள் ஆதாரம் அப்படிங்கிறது ஒன்று வேணும் எப்பயுமே. அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ரெண்டாவது, அந்த டீமு இப்போது பக்காவாக 2 பேரையும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜாப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. பட் 2 பேரும் கூடுதலாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்துறாதீங்க அப்படிங்கிறதையும் ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறாரு. இது இப்படி இருக்க, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. இவங்க யாருன்னு தெரியுதுல்ல, இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள். அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா மொசாம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டினுடைய அதிபரை சந்திக்கிறாங்க. அப்போது இந்த வீடியோ கேமராமேன்ஸ்லாம் பட்ட பாடு இருக்குல்ல, அதை நீங்கள் வீடியோவாகவே பார்த்தீங்கன்னா தான் புரியும். நல்லா தான் பேண்டு வாசிக்கிறாங்க இங்கிலீஷ்காரங்க. ஆனால் அவங்க 2 பேரையும் பாருங்கள், ஒரு ஆளோட ஹைட் எவ்வளோ பெருசாக இருக்குது,
இவங்க எவ்வளோ குட்டையாக இருக்காங்க, இது உருவக்கேலி அல்ல. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஷூட்டில் கேமராமேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ரொம்ப பெரிய அளவில் சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சிகள் பதிவாகுது. அடுத்ததாக இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்ததாக மெலோனி அவர்கள் எங்கே வந்துட்டாங்க, டைரெக்டாக ஜெர்மனி வராங்க. ஸோ ஜெர்மனி வந்ததற்கு பிறகு விட்காஃப், ட்ரம்பினுடைய மருமகன் ஜெலன்ஸ்கி, பிரான்ஸினுடைய அதிபர் மேக்ரான், இவங்க எல்லாமே கலந்துக்கிட்ட மீட்டிங் தான் இது. அந்த வீடியோ காட்சிகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக இந்த நபர்கள் இப்போது ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னென்னா, அமைதியாக போயிடலாம், பிரச்சனை வேண்டாம். ஆப்பிரிக்க நாடுகளோடு இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போது நெருங்கிய உறவில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, ரஷ்யா இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனாக ஆப்பிரிக்காவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம அவங்க சைட்லையும் ஒரு டைப் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரான்ஸுக்கு ஏற்பட்ட நிலைமை, யூகேவுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு நமக்கும் வரலாம் அப்படிங்கிறத மெலோனி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லா நாடுகளோடையும் இப்போ நட்புறவில் இருக்காங்க. அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக பிரேசிலுடைய குவாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகர், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூறாவளி காற்றடிக்குது. அது ஒரு செய்தியா அப்படின்னு கேட்டால் அது அந்த மக்கள் சார்ந்த செய்தி. பட் அமெரிக்கா ரிலேட்டடான ஒரு செய்தி ஒன்று நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கல்ல, ஒரு சுதந்திர சேவை சிலை இருக்குது. இது அமெரிக்காவில் ரொம்ப அறியப்பட்ட ஒரு சிலை, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே. அதே மாதிரியான ஒரு சிலை பிரேசில்லையும் வச்சுருக்காங்க. அந்த சிலை தான் இப்போது அப்படியே தலைக்குப்புற கீழே விழுந்துருச்சு. 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிக்கக்கூடிய ஒரு சூறாவளி காற்றுனால இது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுதந்திர தேவி சிலை உடையக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, எங்கே போனாலும் பின்னாடி மெக்டொனால்டு இருக்குது. ஐயோ பாவம், ட்ரம்ப் இதை பார்த்து உண்மையிலே வருத்தப்படுவார். சுதந்திர தேவி சிலை கீழே விழுந்ததுக்கு நிச்சயமாக இது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான். பட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் நிறையா பேர் இப்போ ஷேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெல்லோஸ் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போடப்பட்டது. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்தார்ல, அந்த டயத்திலேயே இது ரிலேட்டடான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. அப்போது இது வந்து ஒரு இராணுவ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ரஷ்யாவினுடைய நாடாளுமன்றம் சம்மதம் தெரிவிக்கணும். புட்டின் எடுக்கக்கூடிய முடிவு தான் ரஷ்யாவினுடைய முடிவுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அது அதிகாரப்பூர்வமாக செய்யணும்ல, அந்த அக்ரிமெண்ட் தான் இப்போது அங்கே ஓகே பண்ணியிருக்காங்க. போர்க்கப்பல், போர் விமானம், ஏன் இராணுவத்தை கூட 2 நாடுகளும் பங்கிட்டுக் கொள்வது தொடர்பான அந்த ஒப்பந்தம் தான் இப்போ சைன் ஆகிருக்கு. இதை இந்தியன் கவர்மெண்ட் செயல்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டால், நம்மளும் மக்களவையில், மாநிலங்களவையில் இது தொடர்பான ஓட்டெடுப்பு எல்லாம் நடக்கும். பட் பாஜகவுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதுனால அதை செயல்படுத்திடலாம். பட் ரஷ்யா இதை ஓகே சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச பெரிய வரம். ஏன்னா நம்மளை விட இராணுவத்திலையும் நம்மளை விட போர் விமானங்கள் வச்சுருக்கிறதுலையும் கூடுதலான ஒரு சோர்ஸ் இருக்கிறது யாருன்னா ரஷ்யா கிட்ட. அப்போ இனிமேல் இந்தியாவை தொடர்றதுக்கு எல்லா நாடுகளுமே பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம யாரோட கூட்டாளி? ரஷ்யாவோட கூட்டாளி. என்ன ஒப்பந்தம் கையில் இருக்குது? ரெல்லோஸுங்கிற அந்த அக்ரிமெண்ட் இப்போது சைன் ஆகிருக்கு. உக்ரைனுக்கு ஜெர்மனி சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பரிசு என்னென்னா, 170 மில்லியன் யூரோக்களை நாங்கள் பரிசாக கொடுக்குறோம் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. இது எங்கே நடந்தது அப்படின்னா, பெர்லின் காட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த இடத்துல வச்சு தான் இதற்கான அறிவிப்பை மெர்ஸ் அவர்கள் கொடுக்குறாரு. இதை வச்சு நீ போர் விமானங்களையோ இல்லை ஆயுதங்களையோ நீ வாங்கக்கூடாது. மாறாக அமைதி ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போட்டதற்கு பிறகு, ஜெலன்ஸ்கி கையெழுத்து போட்ட பிறகு போர் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உக்ரைனுடைய பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் இருக்குல்ல, அதை சீர்படுத்துறதுக்காக ஜெர்மனி இதை கொடுக்குறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்தான். அடுத்ததாக, உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் நம்ம ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. எவ்வளவு ரூபா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எலான் மஸ்கை விட பெரிய பணக்காரர் அவர் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பட்டியலில் புட்டின் தான் டாப். எவ்வளோ தெரியுமா? $200 பில்லியன் அளவிற்கான சொத்து மதிப்பு வச்சுருக்கார். ட்ரம்ப்பு வெறுமனை $7.2 பில்லியன் மட்டும்தான் வச்சுருக்கார். இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கார். பட் 25 வருஷமாக ஒரு மனுஷன் அதிபராக மட்டுமே இருக்கார்.
அப்படி இருக்கும்போது இவ்வளவு சொத்து அவர் வச்சிருக்கிறதுல ஆச்சரியப்படணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ட்ரம்ப்பினுடைய மகள், ட்ரம்ப்பினுடைய மனைவியினுடைய ஃபோட்டோ கூட பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப்பினுடைய மகள் ஃபோட்டோலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அவருடைய ஃபேமிலி செட்டப் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மறைக்கப்பட்ட வரலாறாகவே இருக்குது இல்லையா. யாகு ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா சோர்ஸ் வந்து எங்கிருந்து கிடச்சிது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாகு ஃபினான்ஸ் அப்படிங்கிற அந்த சோர்ஸில் இருந்து தான் இந்த செய்தி நமக்கு கிடச்சிது. ஸோ உலகளாவிய அளவில் பெரிய அரசியல்வாதிகளுடைய சொத்து மதிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் புட்டின் தான் டாப். சரி, கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட ரஷ்யாவும் உக்ரைனும் இப்போ தயாராகிடுச்சு அப்படின்னு நம்ம ட்ரம்ப் வந்து பேசியிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஏன்னா 4 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போர் முடிய போது, அதுவும் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய வேலையில் மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க. வரக்கூடிய 25ஆம் தேதிக்குள் மாகாணங்களை பங்கிட்டுக் கொள்வது, முக்கியமாக இந்த டொனாட்ஸ், டான்பாஸ், கிரிமியா, இதெல்லாம் பஞ்சாயத்துக்குரிய பிரதேசங்கள், அதெல்லாம் விட்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தொடர்பாக ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சேர்ந்து பேசி முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. இறுதி உடன்படிக்கை அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 25 கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கடைசியாக இந்த நாட்டோவில் சேரமாட்டோம் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி முடிவெடுத்ததுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்குங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரம்ப் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி. அப்படி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், மல்டிநேஷ்னல் ஃபோர்ஸ் உக்ரைன். அதான் நீங்கள் உலகளாவிய அளவில் காவல் படை, இராணுவ படை, இது எல்லாத்தையும் உக்ரைனில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களோ தனிமங்கள் ஒப்பந்தமோ அதெல்லாம் எதுவுமே இன்ன வரைக்கும் பேசப்படவே இல்லை. யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கிறதா, அமெரிக்கா எடுத்துக்கிறதா, அதை பற்றி பேசலை. பட் அவங்க பேசியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அது ஓகே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், உலகத்தினுடைய போலீஸ் படை, மிக முக்கியமான போலீஸ் படை யூரோப்பியனுடையது, அமெரிக்காவினுடைய, அதை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுங்க அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கார். அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதியால் ஜெலன்ஸ்கி அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா, அதனால் ஹாப்பி ஆகிட்டார். யூகே பயப்பட தேவையில்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லலை. யார் தெரியுமா சொல்லியிருக்கா? ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கார். அதுவும் பலவீனமான பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமரை பார்த்து சொல்லியிருக்கார். இவருடைய ஆட்சி காலத்தில் இன்ன வரைக்கும் யூகே டெவலப் ஆகவே இல்லை, டவுனில் போயிட்டுருக்கு. ரைட்டா? இப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? யூகே நாங்கள் போர் தொடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போர் தொடுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு வலிமையான ஒரு நாடோ, நாங்கள் அச்சப்பட்டு போர் தொடுக்கக்கூடிய அளவிற்கு ஸ்திரத்தன்மை உள்ள நாடோ யூகே கிடையாது. சரி, நாங்கள் வந்து அவங்க மேலே போர் தொடுப்போம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படிங்கிறது யூகே கிட்ட கேட்டு சொல்லுங்கள். சும்மா நாங்கள் போர் தொடுத்துருவோம்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்புடையது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதற்கான காரணத்தை யூகே இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. உக்ரைனிய பத்திரிகையாளர் டயானா போப் இவங்க ஆர்டி நியூஸுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க. ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸுக்கு. உக்ரைனுடைய அதிகாரம் முழுவதுமே ஜெலன்ஸ்கி ப்ளஸ் அவருடைய சகாக்கள் வசம் தான் இருக்குது. ஜெலன்ஸ்கி இப்போது தேர்தலுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு, அமைதி பேச்சுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. மறுபடியும் அவரே உக்ரைனுடைய அதிபராவதற்கான வாய்ப்பை யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்டையும் அமெரிக்கா கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அவர் வாங்கியிருப்பார் அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. நியாயமான தேர்தல் உக்ரைனில் நடக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது உக்ரைனுடைய குடிமக்கள் சொல்லலை, உக்ரைனில் குடிமக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க. அப்போது அதை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஐரோப்பா ப்ளஸ் அமெரிக்காவினுடைய தேர்தல் நாடகத்தில் அமைதி ஒப்பந்த நடிகர் தான் இந்த ஜெலன்ஸ்கி அப்படின்னு காட்டமாகவும் பேசியிருக்காங்க. பாருங்களேன். ஜெலன்ஸ்கியினுடைய இன்னர் சர்க்கிள் எப்படி இருக்குது? ஒரு கரப்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து மக்களால் ஒரு பெரிய சாதனை படைச்சிட முடியுமா? தனக்கு தேவையான ஒரு அதிபரை, புதிய அதிபரை தேர்ந்தெடுத்துட முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த டயானாங்கிற பத்திரிகையாளர். எது எப்படியாக இருந்தாலும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சரில் பதிவேற்றம் செய்யப்படும். இது பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.